விஜய் அவர்களின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு இன்று 9/1/2026 அன்று நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அதற்கான சென்சார் சர்டிபிகேட் கோரி ஏற்கனவே அனுமதி கோரியிருந்த நிலையில் வேண்டுமென்றே மத்திய அரசு அது சர்டிபிகேட் வழங்கும் அமைப்பு ஏற்கனவே அதனை படத்தை பார்த்து முடித்தும் சர்டிபிகேட் வழங்காமல் இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மற்றும் அல்லாமல் தமிழக மக்களே திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த இந்த வேளையில் வேண்டுமென்றே அந்த மகிழ்ச்சியை தடுக்க வேண்டும், தலைவர் வெற்றி தலைவர் அவர்களின் வெற்றியை தடுக்கும் நோக்கில் வேண்டுமென்றே சர்டிபிகேட் கொடுக்காமல் ஈழ்த்தடித்து வந்தனர். இதனால் அதன் புரொடக்ஷன் நிறுவனமான KVN நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை அணுகி ஏற்கனவே படத்தை பார்த்து சர்டிபிகேட் US சர்டிபிகேட் கொடுப்பதற்கான பரிந்துரை அளித்த பிறகும் சர்டிபிகேட் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எனவே சர்டிபிகேட் கொடுக்க உத்தரவிடுமாறு ரிட் ஆஃப் மேண்டமஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 6ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அதன் பின்பு 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இன்று நீதிபதி அவர்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா அவர்களின் முன்னிலையில் இன்று தீர்ப்பு பகரப்பட்டது. அந்த உத்தரவில் சேர்பர்சன் அவர்கள் there is no jurisdiction to the chairperson to review the movie again. The after குழுவினர் most of the குழுவினர் அந்த சென்சார் போர்டு குழுவினர் அவங்க பார்த்து ஏற்கனவே ஓகே பண்ணதுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆஃப்டர் தி கிவிங் ரெக்கமெண்டேஷன் there is no jurisdiction to the chairperson. Therefore set aside the order passed by the chairperson and directed to the issue certificate to the film. Therefore அது என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா உடனடியாக சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. KVN புரொடக்ஷன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அனுமதிக்கப்பட்டு சர்டிபிகேட் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தமிழக மக்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் பெருந்திரளாக இன்று மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். இந்த உத்தரவை கேட்டு சார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிபதி சட்டப்படி there is no jurisdiction, அவருக்கு பவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வாதங்களையும் கேட்டு சட்டப்படி ஆராய்ந்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இன்னைக்கு தீர்ப்பு அளித்துள்ளனர். இது வேண்டுமென்ற ஈர்த்தடிக்கணும். விஜய் அவர்களின் வளர்ச்சியை பிடிக்காத ஒருவேளை அவங்க அப்பீல் போனாங்க அப்படின்னாக்கா தமிழக ரசிகர்கள் விஜய் சார் ரசிகர்கள் மட்டுமல்லாது தமிழக மக்கள் அனைவரும் கொதித்தெறிந்து அந்த மத்திய அரசின் மீது வேண்டுமென்றே இவங்க பண்றாங்கன்னு சொல்ல அவங்க மீது வெறுப்பு அதிகமாக தான் ஆகும். இது வேண்டுமென்றே அரசியல் உள்நோக்கத்தோட அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்கன்னா இது முழுக்க அரசியல் உள்நோக்கம் தான். ஏற்கனவே அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுறாங்கன்றது மக்களுக்கு தெரியுது. இது மறுபடியும் அப்பீல் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னாக்கா இது வேண்டுமென்றே ஈர்த்தடிப்பதற்காக விஜய் அவர்களின் புகழ் அவர் வெற்றியை தடுப்பு நோக்கத்துக்காகவே அது ஃபைல் பண்ணதா இருக்கும்.